அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி பார்த்தோன்னா, சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் தொடங்கியது, 4 நிமிடம் மட்டுமே உரையை படித்த ஆளுநர் அப்படிங்கிற செய்தி. அரசு அளித்த உரையை குறிப்பில் இடம்பெறும் என தீர்மானம் முன்மொழியப்பட்ட போது அவையை விட்டு ஆளுநர் வெளியேறினார் அப்படிங்கிற செய்தியை தலைப்பு செய்தி எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சட்டப்பேரவையோட கூட்டம் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டோட ஒவ்வொரு ஆண்டோட முதல்லையும் ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தை ஆளுநர் தான் தொடங்கி வச்சு அந்த கூட்டம் நடக்கும் அப்படிங்கிறது மரபு வழியாகவே இருக்குது. இது போக சட்டமன்றத்தோட சட்டப்பேரவையோட அந்த தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் நடக்கிற முதல் கூட்டம், அதாவது வெற்றி பெற்ற கட்சிகள் அவங்க ஆட்சி அமைக்கிற அந்த முதல் கூட்டத்தையுமே ஆளுநர் தான் படித்து அதையும் தொடங்கி வைப்பாங்க அப்படிங்கிறது மரபாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கான இந்த முதல் கூட்டம் நேற்றுக்கு தொடங்கியிருக்கு. இதில் ஆளுநர் பங்கேற்று உரையை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் தலைப்பு செய்தி எனக்கு கொடுத்துருக்காங்க. அரசியல் ரீதியாக நிறைய கருத்துக்கள் இருக்கும். நமக்கு பார்த்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு குறளை மேற்கோள் காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிணியின்மை செல்வம் அப்படிங்கிற தொடங்கும் 738வது குறளை மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு யூனிட் 8ல் திருக்குறள் சம்மந்தமாக நிறைய இருக்கிறதுனால அன்றாடம் தமிழ்நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளோட எதிரொலிப்பாக சில கேள்விகள் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த குறள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ பிணியின்மை செல்வம் அப்படிங்கிறது தொடங்கும் 738வது குறளை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ யூனிட் 8லேயே கூட கேட்கலாம், குறள் இருக்கிறதுனால அது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா, இலங்கை மற்றும் மொரீசியஸில் பார்த்தோன்னா யூபிஐ சேவை தொடங்கி வச்சுருக்காங்க பிரதமர். என்ன அப்படின்னா, மொரீசியஸ் இலங்கை நாடுகளில் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் எனும் சேவையை நேற்று வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பிரதமர் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன டேட்டா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எந்த நாட்டோட பணத்தாளில் தமிழ் மொழி அச்சிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. அதுவும் இதே 2 நாடுகளோடது தான், இந்த மொரீசியஸ் மற்றும் இலங்கை. இதுக்கு நம்ம அங்கே என்ன ஷார்ட்கட் வச்சுருப்போம் அப்படின்னா, மொய்யின்னு வச்சுருப்போம். இப்போ கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னா மொய் வைக்கிறது காசு வேணும் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டாக வச்சு மொரீசியஸோட முதல் எழுத்தும் இலங்கையோட முதல் எழுத்தையும் எடுத்து நம்ம மொய் வைக்கிறது காசு தேவை. ஸோ அப்போ பணத்தாளில் எந்த நாட்டோட பேர்கள் இருக்கும் அப்படின்னா மொரீசியஸ் மற்றும் இலங்கை. அதே போல் தான் இப்போ யூபிஐ சேவையும் இந்த 2 நாடுகளில் தான் தொடங்கியிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தோன்னா ஃப்ரான்ஸோட அதிபர் இந்தியா வந்தப்போ இந்த குடியரசு தின விழாக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் ஈஃபில் டவரில் இந்த யூபிஐ நாங்கள் எங்கள் நாட்டில் லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில் இப்போ இலங்கையும் மற்றும் மொரீசியஸ்க்கு யூபிஐ சேவையை பிரதமர் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ யூபிஐயோட அப்ரிவேஷன் விரிவாக்கம் என்ன அப்படின்னா, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. முந்திலாம் எல்லாமே டாலரில் பண்ணிகிட்டு இருந்தப்போ இப்போ இந்தியன் ரூபியும் ஃபேமஸ் ஆகிட்டு வருது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்புறம் பீகார் சட்டப்பேரவையில் பார்த்தோன்னா, பீகார் சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் நிதிஷ்குமார் அரசு வெற்றி அப்படிங்கிற செய்தி. பீகாரில் என்ன அப்படின்னா, பீகாரோட மொத்த எம்எல்ஏ சீட் பார்த்தோன்னா 243. இதில் அவங்க பெரும்பான்மை பெறுறதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 122 சீட்டுக்கு மேலே தேவை. ஸோ 123 இருந்தால் பெஸ்ட் அப்படிங்கிற நிலமையில் இப்போ இவங்க கூட்டணி கட்சியோடு சேர்ந்து எவ்வளோ சீட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா 128 சீட்டோட ஆதரவு பெற்றிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெற்றிருக்கு. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநிலத்தோட மொத்த சீட்டு எவ்வளவு அதை 2ஆல் வகுக்கும்போது அதில் வர்றதுலேருந்து ஒரு சீட் 2 சீட் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாலே அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மை பெற்றதாக கருதப்படுவார்கள். ஒரு சிங்கிள் கட்சி பெரும்பான்மை பெற முடியாட்டியும் கூட கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கிறது தான் இந்தியாவில் மரபாகவே இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் பீகாரில் பார்த்தீங்கன்னா 243க்கு 122 ப்ளஸ் இருந்தாலே ஜெயிச்சதாக அர்த்தம். இந்த நிலைமையில் 128 கட்சி எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்கிறதா பீகாரோட நிதிஷ்குமார் கட்சி நேற்று அரசு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 243 நாட்களாக நீதிமன்ற காவலில் இருந்து வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா. இவங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்த நிலைமையில் நேற்றுக்கு திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. இவங்க எந்த வழக்கில் கைதாகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு அப்படிங்கிறதுல கைதாகியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொது அறிவில் பார்த்தோன்னா ஒரு சரணாலயங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க.
ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வல்லநாடு வெளிமான் சரணாலயம், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எவ்வளோ சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அப்படின்னா 16.41 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இச்சரணாலயம் கடந்த 1987ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் பாதுகாக்கப்பட்ட சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தோன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் 1987 இந்த வல்லநாடு வெளிமான்கள் சரணாலயம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. வெளிமான்கள் அதாவது பிளாக் பங்க் அப்படிங்கிற பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட சரணாலயம் இதுவே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிமான்களுக்கு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட சரணாலயங்கள் இது ஆகும். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரே வனவிலங்கு சரணாலயம் இதுவாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் இருக்குது. முதல்ல இது என்ன அப்படின்னா வல்லநாடு வெளிமான்கள் சரணாலயம். இது எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட பரப்பளவு பார்த்தோன்னா 16.41 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது. இது வந்து 1987 தான் பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசால் பாதுகாக்கப்பட்ட சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. வெளிமான்களுக்கு என பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒரே சரணாலயம் இதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரே வனவிலங்கு சரணாலயம் இதுவாகும் அப்படிங்கிற 2 சிறப்பை பெற்றிருக்கு. ஸோ வல்லநாடு வெளிமான்கள் சரணாலயம் பற்றி தான் இன்றைக்கி பொது அறிவில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 15 வரை ஆளுநர் உரை மீதான விவாதம், பிப்ரவரி 19 முதல் 22 வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிற செய்தியை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நமக்கான பட்ஜெட் பார்த்தோன்னா இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டு பிப்ரவரி 19 முதல் 22 வரை அந்த கூட்டத்தொடரில் நடைபெறும் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. தொல்லியல் சம்மந்தமாக பார்த்தோன்னா திருச்சுழி அருகே மணவராய நேந்தலில் அந்த மணவராய நேந்தல் அப்படிங்கிற கிராமத்தில் பார்த்தோன்னா 1000 ஆண்டுகள் பழமையான மகாவீரர் சிற்பம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த திருச்சுழி இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள மணவராய நேந்தலில் 1000 ஆண்டுகள் பழமையான கிபி 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மகாவீரர் சிற்பம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இவர் யார், எந்த மகாவீரர் அப்படின்னு பார்த்தோன்னா 24ஆம் தீர்த்தங்காரரான மகாவீரர் சிற்பம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி. ஸோ இந்த மாதிரி மகாவீரர் சிற்பம் சமீபத்தில் எந்த மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஊர் பக்கம் அப்படின்னா திருச்சுழி அருகே உள்ள மணவராய நேந்தலில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த தொல்லியல் சம்மந்தமாக பார்க்கும்போது மெயினாக என்ன பார்ப்போம் அப்படின்னா என்ன சிற்பம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு, எந்த சிற்பம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு, அது எந்த காலத்தை சேர்ந்தது, நூற்றாண்டா இல்லை வந்து 1000 வருடங்களுக்கு முன்னெல்லாம் அந்த மாதிரி. ஸோ எந்த மாவட்டம் மெயினாக, அது போக இந்த கிராமங்கள் தாலுகா இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இது மட்டும் முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ எடுக்கப்பட்ட இந்த சிற்பம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகாவீரரோட சிற்பம். இவர் வந்து 24ஆம் தீர்த்தங்கரான மகாவீரர் சிற்பத்தை தான் எடுத்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட கிபி 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக சொல்கிறாங்க. 1000 ஆண்டுகள் பழமையான கிபி 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மணவராய நேந்தல். இது எது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா திருச்சுழி அருகே. இது எந்த மாவட்டம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அப்படிங்கிறது. ஸோ பொதுவாக நமக்கு இந்த தொழில் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா பொருத்துக்களை வைப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த சிற்பத்தை வச்சு எந்த மாவட்டம்னு கேட்டாங்க அப்படின்னா விருதுநகர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.